நில்லு 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 எது எடுத்தாலும் பரவாயில்லவா அது தப்பு இல்லை உங்களோட வைக்கிட்டு 2 3 4 எப்படி இருக்கணும் அப்போ அண்ணன் எடுத்துகிறேன் 5 இன்னொன்று போட்டியா 6 ஆடா ஃபஸ்ட் 10 சரி இருக்கட்டும் சரி இருக்கட்டும்பா அது அப்படி தான் அதுக்கடுத்து ஒரு முட்டை தோசை சரி இருக்கட்டும் நீங்கள் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு முட்டை தோசை வந்து ஆரம்பிங்க. ஆமாம் பொண்ணு எடுத்து வச்சுக்கேன். மோடி இருக்கலாம் மோதி தான் இருக்குது. ஈரோடு தான் இருக்குது. நாங்கள் அவங்க சட்னி அவங்க எங்களுக்கு இருக்கு என்ன வச்சுது பேசணுமா சாப்பிடணும். என்ன பண்ணுறா வார்த்தார்த்தி நமக்கு கொடுக்க முடியாது. எம்எஸ் பாஸ்கர் யாருக்கெல்லாம் கொடுக்கான்னு தெரியுமா? எம்எஸ் பாஸ்கர் அப்படி சொல்லக்கூடாது. புரியுது சார். எம்எஸ் பாஸ்கருங்கிறது இது பாஸ்கர் நான் நேற்று மனசில் வந்துட்டு எம்எஸ் பாஸ்கர் வந்து இப்பேற்பட்ட ஒரு ஆக்டருக்கு கொலை கொடுத்துட்டா தெரியுமா? பார்த்த சார் சாப்பிட்றாங்க. பார்த்த சார் இப்போ வந்து முட்டை தோசை சாப்பிட்றாங்க. பார்த்த சார் சாப்பிட்றாங்க. அழகாக சாப்பிடுவாங்க. பார்த்த சார் சாப்பிட்றாங்க. ஆமாம் நான் அவங்களுக்கு வந்து சைடில் அந்த தோசையில் வந்து சைடில் அந்த கறி வரும். ஆனால் அவங்களுக்கு முக்கியமான ஃபேவரட் எழுதுவான் பார்த்த சாரதைக்கு முக்கியமான தொட்டு பொடி தான். பொடி அந்த பொடி எங்கேருந்து ஆரம்பிச்சு தெரியுமா? என் தாத்தா நான் பேசிகிட்டு இருக்கேன். தேவைப்பட்ட எடுத்துக்கா இல்லை ஒரு போடு இது கடையிறோம்னா ஏன்னா அந்த காலத்து அவங்க வந்து வளர்ந்த இடத்துல வந்து ஐயா தாத்தாக்கு வந்து பொடி வச்சு சாப்பிடுவார். அந்த பொடி வச்சு பழக்கம் கொடுத்து அப்போ எப்போவுமே பொடி கேட்பான். பார்த்த சார் பொடி கேட்பார். அதுலேயும் பால்ராஜும் மரத்தாழம் தோசிட்டு என்னோட மாமனார் பால்ராஜுக்கு பிடித்த பொடி தோசைக்கு பிடித்த பொடி என்ன தெரியுமா? எள்ளு பொடியை வச்சு தான் சாப்பிடுவார். எனக்கு பிடித்த பொடி என்ன தெரியுமா? எனக்கு கொடுவர பொடி. என் வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் சந்தித்தேன் கொடுவர பொடியை. இன்னைக்கு வரைக்கும் அந்த கொடுவர பொடிக்கு கிடைக்கவே இல்லை. எப்படின்னு சொன்னால் வாழ்த்துறதுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். வேலைக்கு போகும்போது 2வது ஷிஃப்ட்டு நீ தண்ணி விடணுன்னு ஒரே சொல்லியாச்சு. சொன்ன உடனே அவர் வந்து அன்னைக்கு சரி அப்படின்னு சொல்லி அப்போ 3 ரூபா தான் சொல்லணும். 6 ரூபா கடை 6 ரூபா வந்து இங்கே சாப்பாடு 3 ரூபா சாப்பாடு 3 ரூபா சாப்பாடு அப்படி வாங்கிட்டு வந்துரு. இந்த 3 ரூபா சாப்பாடு எது வேணா இருக்குமா? அந்த கடை சொல்கிறேன் அந்த பள்ளிக்கூடத்தில் நான் படிக்க போனேன். படிக்க போயிட்டு அந்த பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்குள்ள சோறு நிறைய போடணுமே. எல்லாமே சாப்பிட போவாங்க. அதுக்கு அடுத்த பள்ளிக்கூடம் தான் படித்தேன். ஆனால் கடையில் அவர் ஹோட்டல் தான் சாப்பிட இருந்தார். எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி கூடிச்சல்னு அவர் ஒரு நாள் ஒரு பொடி தந்தார். இந்த பொடி வச்சு சாப்பாடு அது அந்த உடலில் என்ன செய்வான்னா சாம்பார் ஒன்றுக்காவாத என்ன ஒன்றுக்காவாத கூட்டுன்னு சொன்னது. இந்த அதை வந்து அங்கே நம்ம கத்திரிக்காய் வாங்காமல் அங்கே வெளிநாட்டு இடத்துல கத்திரிக்காய் வாங்கலாம். சவுசவு கூட்டு வைப்போம். இதுக்கா இந்த ஹோட்டலில் சவுசவு கூட்டும் சாம்பார் பசி கொடுமையில அப்படியே திம்போனுவேன். 6 ரூபா சாப்பாடு அப்புறம் 2வது போகும்போது 6 ரூபா சாப்பாடு 3 ரூபா சாப்பாடு பயந்துருக்கான்.
சாப்பிட்டாச்சுன்னா அந்த சாப்பாடு காணாது. அப்போ அந்த ஆள் வந்து, தம்பியோ நானும் சுகர் கொண்டு வந்தவன காணான்னு தெரியும். அப்போதுலேருந்து சக்காத நமக்கு சாப்பாடு காணல. 83 அப்போதுலேருந்து சாப்பாடு நிறைய சாப்பிடாது. அந்த அண்ணன் பேரை சொல்கிறேன். ஒரு வீடியோவில் சொல்லி அவனுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும். இல்லை உனக்கு சுகர் காண எனக்கு தெரியும். வீட்டிலேருந்து சுகர் வடித்து கொண்டு வந்துக்கலான்னு சொல்லி இந்த சுகரோட போட்டான். ஓடும்போது குழம்பா முடிஞ்சிட்டு கேட்டான். அவன் அன்னைக்கு ஒரு துவையல் தந்தான். அதுதான் கொடுவர துவையல். 83 அந்த இடத்துல முதல்ல கொடுவர துவையில சந்திக்க துவையலுப்பா சாப்பிடல அப்படிங்க. திருப்பி அந்த கொடுவர துவையில சந்திக்கவே இல்லைப்பா. சரி இருக்கட்டும், எனக்கு அந்த வேலை செய்வாங்க. தோசை எடுத்து வச்சுக்க போய் இந்த கதை எப்படி நடக்குன்னு அர்ஜுனன் வேலை போயிருக்கான். பனிமாதத்தில் சேவலருக்கு வேலை போயிருக்கான். வேலை போயிட்டுருக்கான். அப்போ அர்ஜுனன் அப்பா இவங்களோட அப்பா அப்படி அர்ஜுனன் வேலை போயிருக்கான். இவங்களாம் சும்மா இருக்கான். ராமச்சந்திரன் மூத்தவன், யசனன் நல்லவன், சகாதவன் குறைவன். இவனுக்கு விஷமாயிட்டு இல்லனுக்கு ஆஸ்பத்திரி வைக்கணும். தர்மாஸ்பத்திரி சேர்த்துருக்கு. தர்மாஸ்பத்திரி சேர்த்துருக்கு. என்ன பண்ணணும்? எஸ்கிமே என்னாலா உங்கள் பாடிதானே அந்த குற்றவாளி. இந்த குடும்பத்தில் எல்லாம் குடும்பத்தில் குற்றவாளி உங்கள் பாட்டி அண்ணன் பண்ணணும். சரிங்களா? எஸ்கிமாயிடுவேன் என்ன? ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணு ஏங்கிட்டோன்னா கடைசி காலத்தில் எடுத்து வச்சுக்க. அதை கழுவுறதுக்காக 5 வயசு வித்தியாசம் கட்டுவோம். எடுத்து வச்சுக்க. ஆணுக்கு 25ன்னா அப்படி இருக்கணும். இப்படி ஏன் நினைக்கிறாங்கன்னா, என்னைக்குமே ஆணுக்கு பெண் பணிவிடை செய்யணும் அப்படிங்கிறதுனால வயசு கட்டுவோம். என்ன பண்ணோம்? நான் எஸ்கிமா ஆடுறேன்னு சொல்லிட்டா. ஏற்கனவே ஆனால் அது ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். இருலாம் அந்த காலகட்டம் இவளுக்கு பிடிக்காது. இவத்த சொல்லலை நசியமாக ஆடுறான்ட்டு, நசியம் பிடிக்காதுன்ட்டு சொல்லுவா. சேர்த்தாச்சு. ராமச்சந்திரன் யாதனமா 2 சோப்பு தான் போடுவான். 2 சோப்பு போட்டு ஒயிட்லேயே இருப்பான் ராமச்சந்திரன். வெட்டில் இருப்பான். 2 சோப்பு தான் போடுவான். அவன் ட்ரெஸ்ஸு யாரும் தொடக்கூடாது. அப்படி போட்டு சட்டி அப்படி போட்டானே ராமச்சந்திரன். அவன் இப்போ நீட்டாக இருப்பான். எப்பவுமே நீட்டாக இருப்பான். ராமச்சந்திரன் நீட்டாக இருப்பான். பூஜை 2 சோப்பு அப்புறம் 2 சோப்பு தான் 2 சோப்பு போட்டு இதை யாரும் தொடக்கூடாது. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாள். அப்போ வந்து அதை கள்ளங்காய் சொல்லணுமோ சொல்லணும். சரி, அது கள்ளங்காய் சொல்லணும்ல. அப்போ அப்போ வந்து எடுத்து ராமச்சந்திரன் மாலை பையன்பா ஓட்டு விட்டுருப்பான். ரொம்ப நீட்டாக இருப்பான். எப்படி இருப்பான்.
அப்போ வந்து இது ஒரு ஆள் தான் ராணிமுதல் இருந்தார். ஒரு பொண்ணு சொன்னார். பொண்ணை சொன்னார். என்ன சொன்னா யாருன்னா ராணிமுதல் ஒரு ஆள் ஒரு பிள்ளை அவரை கட்டுவோமே அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் சொல்கிறாருன்னு கேட்குறோமே ஆணி மாதத்தில் ஒரு பிள்ளைய கட்டணும் ராமச்சந்திரன் சொல்கிறாரு. சரி சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சிச்சு. ராமச்சந்திரன் தெரிஞ்சுட்டு எங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் தெரிஞ்சிச்சு. அவள் என்ன செய்கிறாருன்னு தெரியுமா, இந்த நம்ம தெருவில் ரோட்டுகளில் கூட வக்கீல், அதாவது வக்கீல் அறுத்து கட்டி சிவந்து போகிறான். இதில் கதிர்கட்டு இன்னும் தெரியும், கதிர்கட்டு சிவந்து போகிறான். அவர் சொல்லிட்டாரு இதுதான் உனக்கு பார்த்துக்க புள்ள அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சொன்ன உடனே ராமச்சந்திரன் நம்ம திண்டு அப்பம் கட்டியாச்சு. இப்போ ஒருத்தர் திண்டு அப்பம் கட்டியாச்சுல ஒரு திண்டு கிட்டதுக்கு முன்னாடி ஒரு கதையை பின்னாடி சொல்கிறேன். அப்போ திண்டு கட்டியாச்சு 83 திண்டு கட்டி 81 ஆமாம் கரெக்டாக 77 அந்த எம்ஜிஆர் போயிட்டு திண்டு கட்டினா ஆரம்பிச்சோன்னா 77 எம்ஜிஆர் வந்தப்போ திண்டு கட்டினானுவேன். தின்னுக்கலாம் 3 திண்டு கட்டினா ஒன்று இவ்வளோ கிழக்குள்ள திண்டு அப்புறம் மேற்குள்ள திண்டு இடையில கேப்பு கிடந்துச்சு. ஆனால் அந்த காலத்தில் இந்த கிட்டு இது கெட்டு போனே எனக்கு ஞாபகம் இருக்கு. 3 திண்டு கட்டினானுவேன், கிழக்குள்ள திண்டு இன்னொரு திண்டு 2 திண்டு தான் கட்டி பண்ணோம். ஆமாம் திண்டு முதல்ல கட்டின இடத்துலலாம் அவர் படிக்க வச்சுருந்தாங்க. பார்த்துக்கா கிழக்கு ஒரு திண்டு கட்டிட்டானா படிக்கல, மேற்கு ஒரு திண்டு கட்டினா நல்லா படிக்கல இருக்கட்டும். அதை வந்து சுதாயி ஒரு முகம் வந்து இங்கே தான் அறுக்க வந்திருக்கான் அந்த பொண்ணை தான் ஒன்று பார்த்துருக்கு அப்படியே ராமச்சந்திரன் சொல்லியாச்சு. ராமச்சந்திரன் போயிட்டு இருப்பானா வீட்டு அப்படி அப்படி சொல்லக்கூடாது இல்லைன்னா அந்த அன்னைக்கு அப்படி தான் ராமச்சந்திரன் வீட்டு தான் அப்படி வந்து இப்போ ஒரு நாள் சொல்லிட்டாங்க. இந்த அவன் பேர் எவ்வளோ அவன் மோகரம் தான் சுப்பமான்னு நினைக்கேன். அவனை பார்த்துருக்குப்பான் பிடிச்சா பாருன்னு சொல்லிட்டான்னா இவன் வந்து அவன் மேற்கேர் வந்து கற்றுக்கிட்டு ஜமத்துக்கும் போது இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால வந்து சொல்லிட்டான் அவன் ஒரு காலை ஏந்தி போடுறதா தெரியுமா உனக்குன்னு சொல்லிட்டான் ராமச்சந்திரன். என்ன நடக்கட்டும், எனக்கு தேவையில்லாத இடத்துல நான் சகாதேவன் சொல்கிறது யாருமே பொய்யும் சொல்ல முடியாது. அவங்க எல்லாரும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் வெற்றி பண்ணியிருக்கப்பா. இப்போ என்னென்னு பார்த்துருக்கான் அவள் வந்து ஒரு காலை ஏந்தி போட்டிருக்கா அவன் சொல்லிட்டான் ராமச்சந்திரன். இல்லாமல் தெரியல ராமச்சந்திரன் கல்யாணம் முடியும் எனக்கு தெரியும், அர்ச்சனை கல்யாணம் தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். ராமச்சந்திரன் அது பிள்ளை செல்லப்பா காளி ஏந்தி கூட இருக்கான் அறிவாளி ராமச்சந்திரன். அதனால தான் ராமச்சந்திரன் ரொம்பவே அறிவாளியாக இருக்கான். ஒரு காளி ஏந்தி போடுறா பார்த்தியான்னா அதுக்கு அப்படி விட்டுமா அது பொண்ணு இந்த பொண்ணு எப்படி வருதுன்னு சொல்கிறேன். எங்கள் முன்னாடி பார்க்க நான் பொண்ணில் ராஜ இருக்காமட்டு அவன் மாமனா யார் இவ இருக்கால்ல உங்கள் வேறு பெருமையா அந்த பெரியமை இருக்கல்ல அவளுக்கு தெரியும். பட்டு கேட்டு போகுது சரிக்கிட்டா போதுமா குடிச்சிரு குடி பொண்ணு பார்க்க போகணும்பா குடிச்சாச்சுப்பா குடிச்சிரு இது குடிக்க தான் சொன்னது குடிச்சிரு கல்யாணம் பண்ணிக்கிட்டுப்பா. அன்னைக்கு ராமச்சந்திரன் போதுமா மாலையம்மாளுக்கும் அந்த நடந்த அந்த அந்த தாலி கட்டி கண்ணில் மறக்க முடியாத